மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் தலைவர் மற்றும் அவரது மகன் ஆகியோர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அந்த மாநிலத்தையே உலுக்கியிருக்கிறது. கொலைக்கான காரணம் என்ன? குற்றவாளிகள் சிக்குவார்களா? மேற்கு வங்க மாநிலம் நாடியா மாவட்டம் நகாஷிபாரா பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் 50 வயதான அனிசுர் ஷேக். இவர் காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்துள்ளார். அவரது 24 வயது மகன் அபு சுஃபியான் சட்டப்படிப்பு படித்து வந்தார். இந்நிலையில் சனிக்கிழமை இரவு இருவரும் காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். தங்களது காரில் பெத்துவாட ஹரி நாகடி ரயில்வே கேட் அருகே இவர்கள் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் அவர்களின் காரை வழிமறித்துள்ளனர். கார் நிறுத்தப்பட்டதும் மர்ம நபர்கள் திடீரென தாக்குதலில் ஈடுபட ஆரம்பித்தனர். துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டதுடன் குண்டுகளை வீசியும் கொடூர தாக்குதலை அரங்கேற்றி இருக்கின்றனர். இதில் அனிசுர் ஷேக்கும் அவரது மகன் அபு சுஃபியானும் பலத்த காயமடைந்தனர். துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்ட பகுதி மக்கள் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்துள்ளனர். பொதுமக்கள் கூடுவதற்குள் கொலைவெறி பிடித்த கும்பல் அந்த பகுதியை விட்டு தப்பியோடிவிட்டது. இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்த இருவரையும் மீட்ட அப்பகுதி மக்கள் அவர்களை பெத்துவாட ஹரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் இருவரும் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலை தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ளனர். சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். அரசியல் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வோம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே உயிரிழந்த காங்கிரஸ் தலைவரின் உறவினர் ரோகேயா பிபி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அந்த பகுதியைச் சேர்ந்த பிரபல குற்றவாளியும் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகருமான ஜூபார் ஷேக் தான் இந்த கொலைக்கு காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் போட்டியில் ஈடுபட முடியாததால் ஜூபார் ஷேக் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரோகேயா பிபி கூறியுள்ளார். அவர் தற்போது பழைய வழக்கு ஒன்றில் சிறையில் இருப்பதாகவும் வெளியில் செயல்பட்டு வரும் அவரது ஆதரவாளர்கள் இந்த படுகொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டு குறித்து போலீசார் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. கொலைக்கான காரணம் மற்றும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கொலை தொடர்பாக நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். காரை வழிமறித்து நடந்த இரட்டை கொலையின் பின்னணி என்ன? அரசியல் முன்விரோதமா அல்லது பழைய பகையா? போலீஸ் விசாரணையில் விரைவில் உண்மை வெளிவருமா?